ஹலோ டிராவலர்ஸ், நம்ம திருப்பதி சீரிஸில் கடைசி பார்ட்டுக்கு வந்தாச்சு. இதில் வந்துட்டு லட்டு வாங்குறது எப்படி அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய தேங்க்ஸை சொல்லிக்கிறோம். இந்த திருப்பதி சீரிஸ் மிகப்பெரிய ஹிட் ஆயிருக்கு. நிறைய வீடியோஸ் 1 மில்லியன் போயிருக்கு. அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. 2025 ரூல்ஸ் படி நீங்கள் திருப்பதியில் லட்டு வாங்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சாமி தரிசனம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு லட்டு தருவாங்க. அதனால நீங்கள் சாமி தரிசனம் பண்ணுறதுக்காக நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த பிரிண்ட் அவுட்டை பத்திரமா வச்சுக்கோங்க. அதை வந்துட்டு நீங்கள் கொடுக்க வேண்டிய இடம் திருப்பதியில் லட்டு வாங்குற இடத்துல தான் நீங்கள் கொடுக்கணும். கோயிலுக்கு பக்கத்திலே வந்து திருப்பதியில் லட்டு வாங்குற இடம் இருக்குது. அதில் போய் நீங்கள் கியூவில் நிற்கணும். கியூவில் நிற்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் லட்டு வாங்குறதுக்கு பேக் வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு போயிருங்க. நீங்கள் அப்படி எடுத்துகிட்டு வரல அப்படிங்கிற பட்சத்தில் அங்கேயே பக்கத்தில் பை விற்கிறாங்க. பெரிய பை, சின்ன பை, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரேட்டில் வந்து விற்கிறாங்க. அதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை வாங்கிக்கிட்டு லட்டு வாங்குறதுக்கு கியூவில் போய் நின்றுங்க. நீங்கள் சாமி தரிசனத்துக்காக புக் பண்ண டோக்கனை வந்து காமிச்சிங்க அப்படின்னா ஒரு டோக்கனுக்கு ஒரு லட்டு வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. நீங்கள் 4 பேர் போயிருந்தீங்க அப்படின்னா 4 டோக்கனுக்கு 4 லட்டு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு எத்தனை லட்டு வேணுமோ அதை கேட்டு வாங்கிக்கோங்க. அதுக்கு வந்து அமௌண்ட் வந்து சின்ன லட்டு பெரிய லட்டுக்கு வந்து பிரைஸ் வந்து டிஃபர் ஆகும். அதை நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் லட்டு வாங்கிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் மறந்துடாமல் உங்கள் ஃபோனையும் லக்கேஜையும் சாமி தரிசனம் போகிறதுக்கு முன்னாடி கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அதை வந்து வாங்கிக்கோங்க. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி போகிறது அப்படிங்கிறதுக்கு அந்த வழி வந்து போட்டிருக்குமா அந்த இடத்துல. அதை பார்த்து நீங்கள் அங்கே போய் நீங்கள் உங்களோட லக்கேஜையும் ஃபோனையும் வாங்கிக்கிட்டு நீங்கள் ரூமை வெக்கேட் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதுதான். இந்த திருப்பதி சீரிஸை நாங்கள் மொத்தம் 7 பார்ட்டாக போட்டிருக்கோம். 7 பார்ட்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ. இந்த 7 பார்ட்டையும் நீங்கள் முழுசாக பார்த்துட்டீங்க அப்படின்னா 2025 நீங்கள் நல்லபடியாக போயிட்டு சாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். வேற எந்த கைடுமே தேவையில்லை. ஸோ கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு எல்லா வீடியோவும் தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு போய் சாமி தரிசனம் பண்ணி பெருமாளோட அருளை பெறுங்க. பாய்.